அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜி. எஸ்டிஜி வந்து முக்கியமான ஏரியாங்க. எஸ்டிஜியில் வந்து 17 இலக்குகள் கொஷின் கேட்கலாம். இல்லை எஸ்டிஜி சார்ந்து ரேங்க்கு, சரிங்களா, தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குது, எஸ்டிஜி ஒன்றுனா வறுமையில் எத்தனாவது ரேங்க் இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குன்றது கொஷினு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த ஏரியாவில் கவர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா ஏரியாவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. எக்கனாமிக்ஸில் கவர் ஆகிற ஏரியா சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோலு. சரியா, ஸ்கூல் புக் டேட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு கோல் வந்து வறுமையற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, வறுமையற்ற நிலை. ரெண்டாவது கோல் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வறுமையற்ற நிலை ஃபஸ்ட்டு கோலு. ரெண்டாவது கோல் வந்து பார்த்திங்கன்னா பட்டினி இல்லா நிலை. மூணாவது வந்து சிறந்த உடல் நலம். ஓகே, நாலாவது வந்து தரமான கல்வி. ஐந்தாவது பாலின சமத்துவம். அப்போது நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது கல்வி சார்ந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா எஸ்டிஜி கோலில் நாலாவது கோல் கல்வி சொல்லுது, எஸ்டிஜி கோலில் மூணாவது கோல் உடல் நலம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெயின்ஸில் எல்லா இடத்துலையும் சஸ்டைன் டெவலப்மெண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். மெயின் மேஜர் இது. சரியா, ஓகேவா. ஆறாவது வந்து தூய்மையான குடிநீர் துப்புரவு. ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி எழுதுங்க அப்படின்றாங்கன்னா, ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைன் டெவலப்மெண்ட்டில் ஆறாவது கோல் தூய்மையான குடிநீர் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது. ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா என்னது, தனி மனித சுதந்திரம். அதே மாதிரி தான் ஆர்டிகல் 21 உணவு தண்ணீர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் 21. இதுக்கு முன்னாடி குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21 என்னென்னு தண்ணீருங்க, இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஏழாவது வந்து தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல். ஓகேவா. எட்டாவது வந்து நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி. ஒன்பதாவது வந்து தொழில் புத்தாக்கம், உட்கட்டமைப்பு. இதெல்லாமே வந்து 9வது கோலாக வச்சுருக்காங்க. 10வது கோல் வந்து பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு வந்து குறைக்கணும். சரியா. 11வது கோல் வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த நகரங்கள் மற்றும் சமுதாயங்கள் உருவாக்க வேண்டும். 12வது கோல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. 13வது வந்து தட்பவெப்ப நிலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை சார்ந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அப்போது நீருக்கடியில் வாழ்க்கைன்றது அக்வாலஜின்னு சொல்லுவாங்க, மீன்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 14வது கோலில் வச்சுருக்காங்க. 15வது கோல் நிலப்பகுதியுடைய வாழ்க்கையும். 16வது கோல் வந்து பீஸ், அமைதிக்கான வலிமைக்கான நிறுவனங்களுக்கும் அமைதி நீதிக்காக இருக்கிற கோல் வந்து 16வது கோல். 17வது கோல் இலக்குகளை அடைவதில் ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த 17வது கோல். ஓகேவா. இந்த கோலெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா. 12th எக்கனாமிக்கில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 12th எக்கனாமிக்கில் இந்த ஏரியா வந்து கவர் ஆகுது. இதை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். வெளி சோர்ஸும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கரண்ட்டு தமிழ்நாடுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 லெவலில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. சரி, பொதுவான பாயிண்ட்ஸு. சரியா, பொதுவான பாயிண்ட்ஸு. சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலில் 17 கோல் இருக்குல்ல, இதில் முன்னணி மாநிலங்கள்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருங்க, முன்னணி மாநிலம் யார் இருக்காங்க அப்படின்னா கேரளா, உத்தரகாண்ட். கேரளா, உத்தரகாண்ட். சரிங்களா. அதிக புள்ளிகளை பெற்று ஃபஸ்ட்டு இருக்குது. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர், அதை பற்றி நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடுடைய ரேங்க்கு ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். முன்னேறும் நிலை, முன்னணி நிலைன்னு சொல்லுவாங்க. முன்னேறும் நிலை அல்லது முன்னணி நிலையில் இருக்குது தமிழ்நாடு. சரியா. அது இல்லாமல் வறுமை ஒழிப்பு கோல் 1ன்றது வறுமை ஒழிப்பா, அதுலேயும் 4ன்றது கல்வியிலும், 5ன்றது பாலின சமத்துவத்திலும் அதிக பாயிண்ட் யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேங்க்கெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதில் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா. ஓகே. சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? இது நாங்கள் நீடித்த நிலையான மேம்பாடு. சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, வரையறைனா
தற்போது வாழும் நாம் எதிர்கால தலைமுறைக்கு இயற்கை வளங்களை சேர்த்து வைத்து வாழ்வதே அந்த நீடித்த நிலையான மேம்பாடு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்தில் தலைமுறையினருக்கு சேர்த்து வச்சுட்டு போன வளத்தை, சரிங்களா? அதுதான் வந்து சஸ்டெயின் டெவலப்மெண்ட், அதுதான் நீடித்த நிலையான மேம்பாடுன்றதுக்கான டெஃபினேஷன். அவங்களுக்கான அடிப்படை தேவைகள், பணக்காரர்கள் ஆடம்பர ஆசைகள் மட்டும் நிறைவேற்றாமல் ஏழைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? உணவு, துப்புரவு, உடல் நலம், கல்வி, அடிப்படை தேவைகளை முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் நீடித்த மேம்பாடு, நீடித்த நிலையான மேம்பாடு, சரிங்களா? அது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள பாதுகாப்புன்றது இதில் சொல்ல வராங்க. வள பாதுகாப்பு என்னங்க? வள பாதுகாப்புன்னா, நம் முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு சென்ற இயற்கை வளங்களை நாம் முழுமையாக அழித்து விடாமல் அடுத்து வரும் தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்லணும், அடுத்து வர தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து சொல்லிட்டோன்னா வள பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து சம உரிமை. அந்த சம உரிமை என்ன எதை சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தைய தலைமுறைக்கு எவ்வளவு இயற்கை வளங்கள் குறைந்த செலவிலும் எளிதாக கிடைத்ததோ அதே அளவில் அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, சம உரிமை பற்றி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கணத்தை சொல்கிறாரு, அதை பற்றி பார்ப்போம். அந்த பிஎஸ் மார்க்கெண்டேயா பார்பியர் அவர் வந்து 1989 இயற்கை வளங்கள் மொத்த அளவு எக்காலத்திலும் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும், எப்பவுமே குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரையறை கொடுக்குறாரு. அதே மாதிரி சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு ஆணையம் 1987 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள எந்த தடை இல்லாத தற்போது மக்களுடைய தேவை நிறைவேற்றுவதே நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? 1987 உலக சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. 2 டெஃபினேஷனும் இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். நீடித்த நிலையான மேம்பாடு, சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல், சரியா? இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக்கல் குரோத், ஒன்று சோசியல் இன்க்ளூஷன் சமூக சேர்ப்பு, இன்னொன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. என்னென்னது? பொருளாதார வளர்ச்சி, சமூக சேர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எக்கனாமிக்கல் குரோத்து, சோசியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, இன்க்ளூஷனு. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்வைரன்மெண்ட் ப்ரொடக்ஷன். இதை மூணுத்தையும் கொண்டது தான் குறிக்கோள். நிலையான நீடித்த வளர்ச்சி 3 முக்கிய குறிக்கோள்களையும் ஒன்று சொன்னது. இந்த 3 முக்கிய குறிக்கோள் கொஸ்டின் கேட்கலாம், சரியா? ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த 3 முக்கிய கொள்கைகளை என்னென்ன சொல்கிறாங்க? 2030க்குள்ளே 17 உலகளவில் 17 குறிக்கோள்கள் அடைய ஐநா சபை வந்து பின்வரும் 3 கொள்கைகளை உருவாக்கியிருக்கு. என்னென்ன கொள்கைகள் உருவாக்கியிருக்கு? இந்த 17 கோல்கள் மேலே பார்த்த 17 கோல் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பாலிசியெல்லாம் உருவாக்கியிருக்கு. என்ன பாலிசினா? உலக பொதுமை அப்படின்னா யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து இன்டிகிரேஷன், ஒருங்கிணைப்புன்ற இன்னொரு பாலிசியும், அதுக்கப்புறம் மாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த 3த்தையும் வந்து உருவாக்கியிருக்கு ஐநா, சரியா? இங்கே 2015 போட்ட இந்த கோல், சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல் 2030 அது டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஐநாவுடையது சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தது தான் இந்த 15 கோல் பார்த்தோம்ல. வறுமை, பட்டினி இல்லா நிலை, சிறந்த உடல்நலம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், துப்புரவு, தூய்மையான மலிவான ஆற்றல், நல்ல வேலை, பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் குரோத். ஏதாவது கேட்டாங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு அடிச்சிடணும், ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. 9வது வந்து தொழில் புத்தாக்கம், உட்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. 10 வந்து பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு வந்து குறைக்கணும். 11 வந்து பார்த்தோன்னா நிலைத்த நகரங்கள் மற்றும் சமுதாயங்கள் உருவாக்கணும். 12 பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும். 13வது வந்து தட்பவெப்பநிலை நடவடிக்கை எடுக்கப்படணும். 14வது வந்து நீருக்கடியில் வந்து வாழ்க்கையும். 15வது வந்து நீருக்கடியினுடைய நில பகுதியில் வாழ்க்கை. இது நீருன்னு பார்த்துட்டாங்க, இது நிலத்தை பார்த்துறாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து இது அமைதிக்கான ஸ்பீஸுக்கானது 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 17வது வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகளை அடைவதில் கோஆர்டினேஷன், கூட்டு முயற்சி, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்னது பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து வறுமை ஒழிப்பு, எல்லா இடங்களில் இருக்கிற வறுமையை ஒழிக்கணும். 2வது வந்து பசி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க.
அந்த பட்டினியை முடிவுக்கு கொண்டு வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் சத்தான உணவை வந்து நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வேளாண்மை துறையுடைய வளர்ச்சி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது வேளாண்மை டெவலப் பண்ணணுன்றது சஸ்டைன் டெவலப்மெண்ட்டில் 2வது கோல். ஏன்னா அதுதான் பட்டினியை வந்து முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நல்வாழ்வு, அனைத்து வயதுடைய மக்களுடைய ஆரோக்கிய வாழ்வை உறுதிப்படுத்துவதுன்னு சொல்லிட்டு 3வது கோல் சொல்லியிருக்காங்க. 4வது கோல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய 4வது கோல் தரமான கல்வி. தரமான கல்வின்னா அனைவருக்கும் சமமான தரமான கல்வி வாழ்நாள் முழுவதும் கற்கும் வாய்ப்பை வந்து வழங்குறது தான் இந்த 4வது கோல். 5வது கோல் வந்து பாலின சமத்துவங்க. பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல், பாலின சமத்துவத்தை மதிக்கிறது. 6வது கோல் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான நீர். ஜல்ஜீவனெல்லாம் கொடுக்குறாங்களா, தான் தூய்மையான நீரைன்னா அனைவருக்கும் குடிநீரும் துப்புரவு அனைவருக்கும் உறுதிப்படுத்துறது, அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீரும் துப்புரவு வசதி ஏற்படுத்துறது. இதுதான் நான் சொன்ன ஆர்டிகல் 21. இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் 4 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 7வது வந்து பார்த்தோன்னா தூய்மையான ஆற்றல். தூய்மையான ஆற்றல்னா எளிதில் பெறக்கூடிய மலிவான தூய்மையான மின்சார எரிசக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. அது எரிபொருள் எனர்ஜி அப்படின்றதெல்லாம் 7வதுல வந்துடுது. 8வது வந்து பார்த்தோன்னா பொருளாதார வளர்ச்சி. என்னங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அனைவருக்கும் நிலையான வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குதல். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் தரமான வேலை. ஓகேவா? இது அடுத்து வந்து 9வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உள்கட்டமைப்பு. கட்டமைப்பு தேவையான கட்டமைப்பு வழங்குறது, தரமான கட்டமைப்பு வழங்குறது, தொழில்மயமாக்கப்படுவது, புதிய கண்டுபிடிப்புகளை புத்தாக்கங்களை ஊக்குவிக்கிறதெல்லாம் 9வது தான் வந்துடும். 10வது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள் நாடுகளுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது. சரியா? அதாவது சமமின்மையை குறைக்கிறது. சமமின்மை குறைக்கணும் அப்படின்றது அகற்றுதல் தான் சொல்கிறாங்க. அடுத்து 11வது வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பான நெகிழ்வுத்தன்மை கொண்ட நிலையான நகரங்களை உருவாக்குதல். அப்படின்னா என்னங்க, நிலைத்த நகரங்கள் 11வது சொல்லியிருக்காங்க. 12வது வந்து பார்த்தோன்னா பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. அப்படின்னா என்னங்க, இயற்கை வளங்களை வீணாக்காமல் தேவையான அளவு மட்டுமே பொறுப்புடன் உற்பத்தி செய்து பயன்படுத்துறது தான் அந்த 12வது. 13வது என்ன சொல்கிறாங்கன்னா பருவநிலை நடவடிக்கை. புவி வெப்பமாவதனால் மற்றும் பருவநிலை மாற்றத்தினால கிளைமேட் சேஞ்சினால் பாதிப்புகளை அடுக்க அரசு வந்து அவசர நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் 13வது சொல்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது 13வதுல, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 14வது வந்து பார்த்தோன்னா நீருக்கடியில் வாழ்க்கை, கடல் பேரழிவுகள், கடல்சார் உயிரினங்கள் பாதுகாப்பு, அவற்றுக்கு நிலையான முறையை பயன்படுத்துதல், அதெல்லாமே வந்து 14ல் வந்துடும். 15ல் வந்து நிலப்பகுதியினுடைய வாழ்க்கை என்னென்னா காடுகளை பாதுகாக்கிறது, நில சீரழிவுகளை தடுக்கிறது, பல்லுயிர்கள் பெருக்கத்தை வந்து அழியாமல் தடுக்கிறது. இந்த 15ல் வந்து வனப்பரப்பு 33% உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒன்று அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த திட்டத்தை வந்து பின்னடைவு இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? அப்போ பயோடைவர்சிட்டி சார்ந்து எது வந்தாலும் 15வது கோல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நில சீரழிவு தடுக்கிறது எல்லாமும் 15வது கோல் தான். 16 வந்து அமைதிங்க, ஸ்பீஸு, நீதி, வலிமையான நிறுவனங்கள் அனைவருக்கும் சமமான நீதி கொடுக்கணும். ஓகேவா? கிடைக்கணும். வன்முறையற்ற அமைதியான சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் 16வது. 17வது இந்த 16 கோல்களை வெற்றிகரமாக அடையணும் அப்படின்னா உலக நாடுகள் அனைத்தும் கூட்டாண்மையில் இணைந்து செயல்படணும் அப்படின்றது தான் 17வது கோல். சரியா? இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஓவர்வியூ பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மதிப்பெண் பார்த்தோன்னா நிதி ஆயோக்கினுடைய குறியீட்படி 78 மதிப்பெண் தமிழ்நாடு. சரியா? 78. இது கூட்டு மதிப்பெண்ப்பா. இது காம்போசிட் மதிப்பெண்ணு சொல்லுவாங்க, கூட்டு மதிப்பெண். இந்திய அளவில் ஒட்டுமொத்த பட்டியலில் தமிழ்நாடு 3வது ரேங்க். இந்தியாவில் ஒட்டுமொத்த எல்லா பட்டியலும் சேர்க்கும்போது 3rd ரேங்க்கில் இந்தியா இருக்குது. இதில் சஸ்டைன் டெவலப்மெண்ட்டில். ஓகே. அப்போ தேசிய சராசரியே வந்து 71 தான். தேசிய சராசரியே 71, ஆனால் நம்ம 78 இருக்கும். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். முதல் 2 இடங்களை பிடிச்சது யார் அப்படின்னா ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து உத்தரகாண்ட். முதல் 2 இடங்கள். சரிங்களா? தமிழ்நாடு மொத்தம் வந்து 16 நிலையான நீடித்த வளர்ச்சிகளில் SDG 13 இலக்குகளில் முன்னோடியாகவும் அந்தஸ்து பெற்றிருக்கு. 16 இலக்குகளில் 13 இடங்களில் முன்னோடியாக இருக்குது. யார்? தமிழ்நாடு. சரியா?
ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லுவாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதைன்னா அந்த ஃப்ரண்ட் ரன்னருடைய மதிப்பு என்னன்னா 65லேருந்து 99 வரையும் மதிப்பெண் பெற்றிருந்தா அது ஃப்ரண்ட் ரன்னர் சொல்லுவாங்க, முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதை 2018லேருந்து 2024 வரையும் பார்க்கும்போது ஆண்டுகள் அடிப்படையிலாக பிரித்து பார்க்கலாம். ஆண்டுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய மதிப்பெண் என்னன்னா 2018 66 மதிப்பெண்கள் பெற்றது, அச்சீவர் நிலையில் இருந்தது. இது 2020 21 74 மதிப்பெண்கள் பெற்று முன்னேற்ற நிலையில் இருக்குது, ஃப்ரண்ட் ரன்னரில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 23 24 78 மதிப்பெண்கள் பெற்று முன்னேற்ற நிலையில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போது சஸ்டைன் டெவலப்மெண்ட்டில் ஒவ்வொரு கோலு, அதில் தமிழ்நாடு என்ன ரேங்க்ன்றது நம்ம பார்த்துடலாம். 1வது கோல் எது? வறுமை பற்றி சொல்லுது. அது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. சரிங்களா? அனைத்து மாநிலங்களை விட வறுமை ஒழிப்பில் சிறந்ததாக இருக்குது தமிழ்நாடு. அப்போ முதல் இடத்துல இருக்குது, முன்னணியில் இருக்குது. சரியா? சஸ்டைன் டெவலப்மெண்ட்டில் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா தூய்மையான மலிவான ஆற்றல்னு சொல்கிறது. அதில் முதலிடம் தான் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்க்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்று திறனில் முன்னிலையில் இருக்குது. சஸ்டைன் டெவலப்மெண்ட் 7வது கோல். 13வது கோல் பொறுத்தவரை கிளைமேட் ஆக்ஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இருக்குது. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தில் முக்கிய முயற்சிகளை இதனால் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். 4வது கோல் தரமான கல்வி 4வது இடத்துல இருக்குது. 4வது கோலில் 4வது இடத்துல இருக்குது. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் மற்றும் எழுத்தறிவில் சாதனை பெற்றிருந்தாலும் 4வது இடத்துல இருக்குது, 4வது கோலில். 9வது பார்த்தீங்கன்னா சஸ்டைன் டெவலப்மெண்ட்டை உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுல 5வது இடத்துல இருக்குது. சிறந்த முதலீடுகள், சிறந்த தொழில்துறை முதலீடுகள் உள்கட்டமைப்புக்காக 5வது இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. 8வது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, அதில் 6வது இடத்துல நம்ம ரேங்க்கு இருக்குது. அப்போது நிலையான வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கு இந்த 6வது ரேங்க்கு கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போது 2வது ரேங்க் பசியின்மை, ஜீரோ ஹங்கர், அதில் நம்ம 8வது இடம் தான் இருக்கும். பசி முற்றிலும் ஒழிக்கலை. முதலமைச்சருடைய காலை திட்டம் போன்ற உணவு பாதுகாப்பு கொடுக்குறதால தான் அந்த ரேங்க் கடை கொடுத்துருக்காங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ப்ளே ஆகுங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எங்கே வருது பாருங்கள். சஸ்டைன் டெவலப்மெண்ட்டை 2வது கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வருது. சரியா? நீங்கள் எல்லாம் மெயின்ஸில் குறித்து காட்டலாம். யூனிக்காக இருக்கும் உங்கள் பேப்பர். சரியா? எஸ்டிஜி 10 என்ன சொல்கிறாங்கன்னா சமத்துவின்மை குறைக்கிறது. அதுதான் உள்ளடக்கிய சமூக நீதி அடிப்படையிலான திட்டங்கள். இதில் 8வது ரேங்க் இருக்குது. இது தெரிஞ்சுக்கணும். அப்போ பின்தங்கி உள்ள இடம் எது, அதுக்கு ஏன் கவனம் செலுத்தணுன்றதும் நம்ம பார்த்தோம்ல, அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? ட்ராபேக்குன்னு வரும்போது சில பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது தமிழ்நாடு பெரும்பாலான இலக்குகளை முன்னோடியாக இருந்தாலும் சில துறைகளில் சில இடங்களில் தேசிய சராசரியை விட சற்று பின்தங்கி தான் இருக்குது. ஓகேவா? அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போதுன்னா இந்த நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலில் 11வது. இப்போ வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக நகர்ப்புற கழிவு மேலாண்மை மற்றும் வீட்டு வசதி சவால்கள் இருக்குது. வீட்டு வசதி துறையிலும் கழிவு மேலாண்மையிலும் அந்த சாலிட் வேஸ்ட்லேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அதில் 11வது கோல் பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்குது. அதே மாதிரி 15வது கோல் காடுகளுடைய பரப்பளவு நான் உயர்த்தணும்னு சொன்னல, அதுக்கு கூடுதல் கவனம் தேவைன்னு சொன்னல, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்டிஜி பொறுத்த வரையும் நீங்கள் மெயின்ஸு, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எல்லாத்துக்குமே இந்த நோட்ஸ் போதுமானதுப்பா. சரியா? இதை தாண்டி ஏதாச்சும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. இது போதுமானது. சரிங்களா? தெளிவாக கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்தோம், கோல்ஸ்னால் என்னன்றது பார்த்தோம். அதில் முன்னணியில் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். எந்தெந்த ஸ்டேட் முன்னிலையில் இருக்குதுன்னு பார்த்தோம். தமிழ்நாடு தொடர்ந்து எந்த ரேங்கில் இருக்குன்றது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்தோம். ஸ்கூல் புக்கில் நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்றது என்ன, சஸ்டைன் டெவலப்மெண்ட்டுக்கு இலக்கணத்தை சொன்ன பிஎஸ் மார்க்கெண்டே பார்பியர் பற்றியும் பார்த்துருக்கோம். சுற்றுச்சூழல் அமைப்பு, உலக அமைப்பு, என்வரன்மெண்ட் கமிஷன் இருக்குல்ல, அவங்களது பற்றியும் பார்த்துருக்கோம். 2015 ஸ்டார்ட் பண்ண இந்த கோல்ஸு 2030 17 குறிக்கோள்களை சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஐநாவுடைய டார்கெட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்றதும் நம்ம பார்த்தோம். யூனிவர்சிட்டி இன்டிகிரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கொள்கைகளை பேஸ் பண்ணி இருக்குன்றதும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அது என்னென்னன்றது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டீகோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலில் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தில் வந்து செகண்ட் பார்ட்டு கேட்குறீங்க. ஹெல்த்திலுடைய செகண்ட் பார்ட் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் தான். சரியா? அதில் மேஜராக வந்து முடிச்சாச்சு. அதில் 2வது பார்ட்டை பொறுத்த வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தமிழ்நாடு சார்ந்து தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்தியா சார்ந்து நம்ம நிறைய திட்டங்கள் வந்து போட்டோம்னா அது உங்களுக்கு நிறைய பேரோவாகிடும். சரிங்களா? கரண்ட்டில் என்ன திட்டம் வந்து ஆக்டிவில் இருக்கோ அதுதான் கொஷினாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க, அந்த திட்டத்துக்கு ஃபண்டே போகலைன்னா அந்த திட்டத்துக்கு வந்து கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. சரிங்களா? அந்த திட்டத்தை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பேசும் பொருளாக இருந்தால் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து மெனக்கிட வேணாம். அதில் வர ஒரு மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்துட்டு போனாவே போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாவே போதுமானது. அதை நம்ம நடத்தி கொடுத்துருவேன். சரிங்களா? வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.